டீச்சரை ரொம்ப லக்கான ஆள்றா. ஏன்னா மியாசகியோட பேர் ஆயிட்டான். ஆனா நமக்கு அந்த வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் பாறை மிதிக்கும். அதுல இருந்து ஒரு மிகப்பெரிய யூகா வந்தோடனே என்ன விட வச்சு அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு பரிசு தர்ற வகையில உங்க எல்லாத்தையும் நான் சாப்பிட போறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு சாப்பிட போக ஹீரோவோட வந்து அவனோட கையை கொடுத்துடுறான். இருந்தாலும் அந்த யூகாய் ஹீரோவோட கையை கடிக்க ட்ரை பண்ண கடைசியில பார்த்தா அதோட பல்லு தான் பிரேக் ஆகுற மாதிரி இருக்கு. நீங்க தானே அந்த யூகாயை தொல்லை பண்ணி வெளியில வர வச்சீங்க அப்படின்னு ஹீரோ கேட்டோன்னே அவங்க ரெண்டு பேரும் சாரி சொல்றாங்க, நான் தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்ப யுவராரா ஹீரோ அதோட ஃபைட் பண்ணுவான்னு பாத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ பண்ணதை டோட்டலா டிஃபரெண்டா இருந்துச்சு. ஏன்னா சண்டை போறதுக்கு பதிலா அதை மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இதை பார்த்த அந்த யூகாய் இவன் என்னை சீல் பண்ண அந்த பொம்பளைக்கு ஈக்குவலான பவர்ல இருக்கான். இல்ல இந்த பொம்பளை காட்டில ஓவர் பவரா இருக்கான். அதனால இவனோட சண்டை போடாம போறதுதான் எனக்கு நல்லது இந்த மாதிரி சொல்லிட்டு திரும்பி வந்த இடத்துக்கே போயிருது. எங்களை நீங்க காப்பாத்திட்டீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த ரெண்டு பசங்க சொல்லிட்டு அங்க இருக்கிற பாறையை திரும்பி இருந்த இடத்துல எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் உங்களோட வேலை தானா, சரி எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு மேசாகி சொல்லிட்டு நாங்க அவங்களை நிஜமாலே எல்லாரும் நம்பணும்னு நினைச்சோம். மத்தவங்க என்னால குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களால கோஸ்ட பார்க்க முடியாது. அதனால அவங்க பாக்குறத அவங்களால நம்ப முடியல. இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு, இப்படியே கடந்து போக வேண்டியதுதான். ஆனா மியாசாகி நீங்க எனக்காக எவ்வளவு பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அவங்க எல்லாரும் தங்கி இருக்கிற இடத்துக்கு திரும்ப வந்துட்டு அங்க போய் குளிக்கிறாங்க. குளிச்சு குடிச்சிட்டு எல்லாரும் ஒரே நேரத்துல வெளியில வந்தோன்னே நீங்க நம்ம எல்லாரும் நைட்டு வரணும் ஹேங் அவுட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு பொண்ணுங்களும் ஓகே இன்னைக்கு நம்ம ஹேங் அவுட் பண்ணலாம்னு சொல்றாங்க. கேஸ் ரூம்ல யோனா ஏன் நீ அவங்க ரெண்டு ரெண்டு வரலன்னு கேக்குறா. ஏன்னா டீச்சர் வெளியில உட்கார்ந்து இருக்காரு, அதனால அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இங்க வர வாய்ப்பு இல்ல. இந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்க போது ஹீரோ ஜன்னல் கிட்ட வந்து ஜன்னல தட்டுறான். உள்ளேக்கு வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட கீழே படுக்க போட்டு எப்படி வந்தான்னு சொல்றான். 10 மணியான ஈஸியா என் கைய வச்சு மேல ஏறி வந்துட்டேன். இதுக்கு காரணமும் ரெட்டு ப்ரோசஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுத்ததுனாலதான். எல்லாரும் கார்டு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆமாண்ணா அப்புறம் உலகா நீங்க ரெண்டு பேரும் யூனாவை பார்க்க முடியல. நீங்க எல்லாம் அதிர்ஷ்டசாலிங்க. யூனா பாக்குறதுக்கே அழகா இருப்பான்னு நினைக்கிறேன். இதை யூரா கேட்டுட்டு சரி கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏய் அவ அழகு மட்டும் இல்ல, அவ ஃபுல்லா ட்ரெஸ் போடாமதான் இருப்பா. அது உனக்கு தெரியுமா? என்ன சொல்றீங்க? இந்த நேரம் பார்த்து எனக்கு அந்த பவர் இல்ல போச்சு. ஏன் சக்கி இதை கேட்டுட்டு இது பொய் தானே யூனான்னு கேட்க. ஆமா இது பொய் தான் அப்படின்னு அவ சொல்றா. இந்த மாதிரி அவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது யாரா கதவை தட்டுற மாதிரி கேக்குது. டீச்சர் தான் வந்துட்டா நினைக்கிறேன். எல்லாருமே மறைஞ்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. யூனா மியாசாக்கி அப்புறம் சாகிரி இவங்க 3 பேரும் ஹீரோவோட ஓரேபிள் இருக்காங்க. யூனா ஹீரோ ரொம்ப க்ளோஸ் அப்ல இருக்கிறதுனால யூனாக்க பட்டு திரும்பி அவரோட பவர் யூஸ் பண்ணிடுறா. இதுதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வெளியில ஜம்ப் பண்ணிடுறான். அதுக்கடுத்து மத்தவங்க எல்லாருமே டீச்சரை பிராங்க் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் ஹீரோவும் யூனாவும் அங்கே ஃபிஷ் டேங்க பாத்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் வந்து கவராசி மியாசாக்கியோட தான் சேர்ந்து டான்ஸ் ஆட போறீங்களா? இல்ல நான் இதை பத்தி நீ அவன்கிட்ட கேட்கலன்னு சொன்னா இதெல்லாம் நமக்கான நேரம் வாடா பேஸ் பண்ணிக்கலாம். அந்த பசங்க 2 பேரும் போயிடுறாங்க. இதையும் நான் கேட்டுட்டு ஹீரோ கிட்ட நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு கேட்க வரா. நம்ம ஹீரோ நீ இப்ப என்ன சொன்னு கேட்கவும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப நைட் ஆனா எல்லாரும் கேம்ப் ஃபயர் பக்கத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவனை இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருக்கு. சகீரி வந்து பேசாம நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு கேக்குறா. இவனாவும் இல்ல நான் சும்மாவே இங்க இருந்த வேடிக்கை மட்டும் பாக்குறேன் நான் சொல்றதை ஹீரோ கேட்டுட்டு இவனா அப்ப என்ன சொல்ல வந்தா அப்படின்ட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இவனா கிட்ட ஹீரோ நம்ம டான்ஸ் ஆடுவோமான்னு கேட்க மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க. டான்ஸ் ஆடுறதுக்கு யாரெல்லாம் இருப்பாருக்கோ அவங்க எல்லாம் கேம்ப் ஃபயர் பக்கத்துல வாங்க அப்படின்ட்டு. இப்ப ஹீரோவும் இவனாவும் அந்த கேம்ப் ஃபயர் பக்கத்துல அழகா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எல்லாம் ஹீரோ மட்டும் தனியா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. இதை இவனா பாத்துட்டு குகராசி உங்களை மத்தவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னு சொல்றான். அதை பத்தின எனக்கு கவலை இல்ல, நான் உன் மேல மட்டும்தான் என் முழு கவனத்தையும் வச்சிருக்கேன். இந்த மாதிரி அவங்க டான்ஸ் ஆடி முடிச்சோன்னா ஸ்கூல் ட்ரிப்புக்கு ஒரு 2 கார்டு போட்டுறாங்க. இப்ப வீட்டுல எல்லாரும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வந்து என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போதுதான் ஹீரோ சொல்லலாம் நாங்கெல்லாம் குரூப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வராத சப்ஜெக்ட வந்து சாகிரிக்கு வராத சப்ஜெக்ட் நானும் சொல்லி தருவோம். இது போக யாயா வேற அடுத்து மிடில் ஸ்கூல் போறனால அவ படிக்கணும்னு ஆசைப்பட்டா. அதனால அவருக்கும் நாங்க தான் சொல்லி தரணும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பக்கத்துல வந்துட்டு அப்படின்னா நான் உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு உதவி பண்றேன்னு ஹீரோவுக்கு தொலை கொடுக்க ஆரம்பிச்சிடா. இதை சாகிரி பார்த்துட்டு எங்களை படிக்க விடணும்னு சொல்றா. அந்த பக்கம் பார்த்தா யூனாவை சமைக்க சொல்லிட்டு மேனேஜர் அவங்களும் படிக்க போறாங்க. மறுபக்கம் ஒவ்வொரு வந்து ஓயாசு கிட்ட எனக்கு ஹீரோவை மயக்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெல் இருக்கான்னு கேக்குறா. அதுக்கு அவ ஸ்பெல் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, ஆனா என்னுடைய கிராமத்தாளுக்கு வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கு பேர் தான் லவ் போர்ஷன் அப்படின்னு சொல்றா. மேனேஜருக்கு இங்கிலீஷ் சுத்தமா புரிய மாட்டேங்குது. எக்ஸாம் நம்ம குவராஜ் போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதுதான் நான் ஸ்கூல் படிக்கிறது யாருக்குமே தெரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. இப்ப யூனா படிக்கிறவங்களுக்கு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிட்டா. இதை அவங்க கூட்டு போகும்போது யூனா கிட்ட இருந்து ஒரு வாங்கிக்கிறா. இப்ப அந்த ஒரு பவுல்ல லவ் போர்ஷனை மிக்ஸ் பண்ணிடுறாங்க. இதை மறந்துடாது, அந்த லவ் போர்ஷனை யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீ இருக்கணும், அவங்க உன்னை பார்த்தா மட்டும் தான் உன்னை லவ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லிதான் அனுப்புறா. இப்போ ஒவ்வொருவா அதை கொடுக்கறதுக்கு போய்கிட்டு இருக்கும்போது நான் குவந்தால இருந்து ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட போக இதை சாப்பிடக்கூடாது, அங்க இருக்கிற படிக்கிறவங்களுக்காக அதை கொண்டு போறேன்னு சொல்றா. உடனே அவனும் அதை வச்சிடறான். இடம் மாறின மாதிரி இருக்கு. ஏதாவது நோட்டீஸ் பண்ணாம போய் கொடுத்துட்றா. அதுக்கப்புறமா தான் தெரியுது கப்பு மாறின விஷயம். இப்ப எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி அவங்க படிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப ஹீரோ ஒரு டவுட் அப்படின்னு சொல்லிட்டு சாகிரி பக்கத்துல போய் க்ளோஸ் உட்காந்துட்டு டவுட் கேட்க அவ ஹீரோவை பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு போய் தள்ளி போய் உட்காந்துடுறா. இதை ஹீரோ உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல எனக்கு சும்மா ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்துச்சு அதான் அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க போது திடீர்னு ஒரு கட்டத்துல சாகிரிக்கு ஓவரா ஹீரோ மேல வந்து ஸ்கூல்ல உராரா சொன்னதை ஏன்
நினைச்சு பாக்குறா. உங்களுக்கு புகராசி பிடிக்கும் அப்படித்தானே, மறைக்காதீங்க. இல்ல அவனும் கிடையாது, ஏன் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சரியா. இருந்தாலும் மனசுக்குள்ள இருக்கான்ல, இத அப்ப நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோனுக்கு ஏதாவது ஜொரம் அடிக்குதான் சொல்லிட்டு தொட்டு பாக்குறான். இதெல்லாம் ரொம்ப வெக்கப்பட்டுட்டு ஹீரோவை தூக்கி தலகால அடிச்சிடறா. ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு ஹீரோ கேட்டது. நீங்க என்னை ஒரு பொண்ணாவே பாக்கல, இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணுதான் அப்படின்ட்டு அவ ட்ரெஸ் விளக்கி காமிக்க ஹீரோ அதை பாத்துட்டான். நீ சொல்ற மாதிரிலாம் நான் நினைச்சு பார்த்ததே இல்ல, நீங்க எப்பவுமே ஒரு அழகான பொண்ணு தெரியுமா. இதை கேட்டுட்டு கெட்டி பிடிக்க வெளியில ஒபராவை பாத்துட்டு இருக்காங்க. அந்த லவ் போர்ஷனோட எஃபெக்ட் போனதுல சாகிரிக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது, ஹீரோவோட அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்ட்டு. இதனால அவ ரொம்ப வெக்கத்துல ரூம்லயே இருந்துட்டு வெளியில வரமாட்டா. ஹீரோவை அவளை கூப்பிட்டு பாக்குறான், அவ வெளியிலயே வரமாட்டா. இதோட எபிசோட முடிச்சிடறாங்க.